வெஜிடபிள் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100 கிராம், 3 தக்காளி, வெள்ளைப்பூண்டு 10 பல், ஒரு பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், வீட்டில் செஞ்ச சாம்பார் தூள், வெந்தயம், சீரகம், கடுகு, எண்ணெய். தேவையான வெஜிடபிள்ஸ்: பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு. வாங்க இப்போ வெஜிடபிள் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நான் ஒரு குக்கரில் தண்ணி எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. ஸோ பாருங்கள், பருப்பு நல்லா ஊறியிருக்கு. அதை வாஷ் பண்ணி இப்போது நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள், 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பை நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி 4 விசில் விட போகிறேன். இப்போ பருப்பு 4 விசில் விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு தவா சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கினதும் இந்த எண்ணெயில் முருங்கைக்காவை மட்டும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நம்ம முருங்கைக்காவையே எண்ணெயில் போட்டு தனியாக வதக்குறோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து சாம்பாரில் மோஸ்ட்லி உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயிலில் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தனியாக வதக்கணுன்னா முருங்கைக்காய் உடையாது. அதனால ஒரு 2 மினிட்ஸ் தனியாக வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஆயிலில் வதக்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயிலில் ஊற்ற வேணாம், இருக்கிற ஆயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிண்டிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரையாக இருக்குது.
இப்போது நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் சாம்பார் பவுடர். இது வீட்டிலே செஞ்சது. வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், அதாவது மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெஜிடபிள்ஸில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ அந்த பவுடரோட பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ பாருங்கள், அந்த பவுடரில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்குல்ல, நல்லா வதங்கி இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா இதோட கிளறி விட்டுடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் தக்காளியும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போது வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு முக்கால்வாசி வெந்துடும். இப்போ பாருங்கள், 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். நல்லா கொதிக்குது. வெஜிடபிள்ஸும் முக்கால்வாசி வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பருப்பு கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு நான் புளி ஆட் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு புளி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புளி கரைச்சல் வந்துட்டு காய்கறி வேகும் போதே போட்டுக்கலாம். இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 minutes நல்லா சிம்மில் கொதிக்க வச்சேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ நல்லா வெந்திருக்கு. நம்ம அப்போவே முக்கால்வாசி வெஜிடபிள்ஸை வேக வச்சுட்டோம். இப்போ நல்லாவே வெஜிடபிள்ஸ் வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெஜிடபிள் சாம்பார் தயார்.